ஹாய் ஒய்டி ஃபேன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஷாசரன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிபியை நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள். அக்கா, இப்போ அதில் என்ன எண்ணெய் ஊற்றிருக்கோம்? கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோமா? ஓகே, கடலை எண்ணெய். அதுக்கப்புறம் சோம்பு. இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம்? கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நம்ம இது சேர்த்துருக்கோம். இது 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சேர்ப்பாங்கன்றதை பார்க்கலாம். இது என்ன உப்பு லைட்டாக உப்பு போட்டால் தான் வெங்காயம் வதங்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நாங்கள் அந்த வெங்காயத்துக்கு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் அதில் என்ன சேர்க்கலான்னு காமிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது அரைச்சிருக்கோம் நம்ம நண்டு பேஸ்ட்டு. இதில் நண்டு பேஸ்ட் என்னென்ன அரைச்சிருக்கோம் அப்படின்றது இப்போ அக்கா சொல்லுவாங்க. கொஞ்சம் சத்தமாக சொல்லுக்கா. இது என்னென்ன சொல்லு, பரவாயில்ல சொல்லு. இது என்னென்ன? தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு. ஒரு ஃப்ளேவருக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு மட்டும் இல்லாதனால இதுலேயே இஞ்சி பூண்டு நமக்கு தனியாக எல்லாம் காலி ஆயிடுச்சு. அது என்னென்னமோ செஞ்சாங்க. இப்போ அதெல்லாம் நான் ஷூட் பண்ணல. அதனால் நம்மக்கிட்ட இஞ்சி பூண்டு இல்லாதனால நம்ம இஞ்சி பூண்டு இதில் சேர்த்தே அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறியா? ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன நான் சேர்த்துருக்கோன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன். தேங்காய், மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சும்மா 1 or 2 அது உங்கள் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையுமே நம்ம அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதையும் இதுலேயே சேர்த்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சிட்டோம், தேங்காய் கூடயும். அவ்வளோதாங்க பேஸ்ட்டு. இந்த நண்டு ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு டேஸ்ட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு அளவா. ஓகே, இப்போ நம்ம நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்டா. அப்புறமா போகலாம் லைவுக்கு. இது என்னென்னா சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கோங்க. நம்ம காரத்துக்கு நம்ம மிளகு இதில் நிறையா சேர்த்ததுனால சில்லி பவுடர் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அடுத்து மல்லி பவுடர். ஆமாம், இது கிச்சனோட பேக் சைடெலாம் காமிக்கலான்னு பார்த்தேன். நாங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறோம், திருப்பதி போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே. அதில் என்ன சொல்கிறது, பாண்டிச்சேரி டு மதுரை டு பாண்டிச்சேரி அப்படின்லாம் போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. திருப்பதிக்கு போகிறதுனால கொஞ்சம் வீடெல்லாம் அப்படி எப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருக்கோங்க. தக்காளி இது எத்தனை தக்காளிக்கா? 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. மல்லி பவுட்ரு, சில்லி பவுட்ரு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வரணுமோ, நல்லா வதங்கி. ஓகே, தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வரணும். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் நல்லா தான் சமைப்போம். எஸ்பெஷலி நான்வெஜ்ஜுக்கு அப்படின்னு சொன்னால் எங்கள் அக்காவை சொல்லலாம். ஃபஸ்ட் அக்காவோட சின்ன அக்காவோட சமையல் தான் எல்லாருமே விரும்புவோம். அது முக்கியமான ரீசன். இன்றைக்கி நீங்கள் அதில் என்ன சேர்க்க போகிறன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுதானா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. பார்த்துக்கோங்க. அது என்னப்பா? இது என்ன? எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுருக்கீங்களா? சரி, ஓகே. இது நம்ம வீட்டு சாம்பார் தூள் தானக்கா? நம்ம வீட்டு சாம்பார் தூளுங்க. வீட்டில் நம்ம அரைப்போம்ல. தட் மீன்ஸ் சாம்பார்னா நீங்கள் உட்பி ஹோட்டல் சாம்பார் ரேஞ்சுக்கு யோசிக்காதீங்க. நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, அந்த சாம்பார் தூள். அம்மா பாட்டி காலத்தில் அரைச்ச தூள். நாங்கள் இது இன்னுமே ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் அம்மாவங்க தான் அந்த பொடி அரைப்பாங்க. இப்போ அம்மாவங்களுக்கு அப்புறம் இப்போ நாங்களே அரைச்சி கற்றுக்கிட்டோம். எங்கள் அக்காவங்க கொஞ்சம் அரைப்பாங்க. ஆனால் நான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே நான் தான் அரைப்பேன் வீட்டில். இப்போ அந்த சாம்பார் தூள் நம்மளோட ஃப்ளேவருக்கும் ப்ளஸ் டேஸ்ட்டுக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நான்வெஜ்ஜுக்குன்னே தெரியும் அந்த மசாலா. ஆனால் இதில் என்ன சேர்க்க போகிறாங்கன்றது இப்போ ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. எஸ், வரப்போகுது, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் அக்கா என்ன சேர்க்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மசாலாவிலே சாப்பாடை போட்டு சாப்பிட போல இருக்குக்கா எனக்கு. நீங்கள் சொன்னதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னீங்க? இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு யோசிச்சிங்களா? பில்டப்லாம் இல்லை. ஆக்சுவலாக நண்டுனாலே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டங்க. இந்த நண்டு, இறால் இது ரெண்டையும் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச 2 ஐட்டம் இது இல்லைங்களா? முழுசாக போட்டிருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? முழுசுன்னா ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்து வச்சிடலாம் இல்லைங்களா? அதுக்காகத்தான். இந்த நண்டு செய்யும்போது உனக்கு இந்த நண்டில் பிடிச்ச விஷயம்னா, பிடிக்காத விஷயம்னா? முள்ளு குத்தும், அது பிடிக்காது. இந்த கிண்டுறதுக்கு பெருசாக அந்த கட் பண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். கடையில் கட் பண்ணாதனால டிஸ்டர்பாக இருக்குது. இது கட் பண்ணி போட்டாலுமேவும் நம்ம இப்போ இறால் நம்ம இறால் கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். கிண்டுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் நண்டு கிண்டும் போது நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது என்ன புளியா? ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி தேவைப்பட்டால் சேர்த்துக்காங்க. சில பேருக்கு நண்டுக்கு புளியா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து நண்டுக்கு கண்டிப்பாக புளி வைப்பாங்க. நமக்கு புளி பிடிக்கலனாக்கா 2 தக்காளி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம், புளி சேர்த்துட்டு தான் மசாலா சேர்க்கணுமா? அது அக்காவோட டேஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஓ, அப்போ தான் அந்த காரசாரம் புளி எல்லாம் அது இதுக்குள்ளே ரீச் ஆகும். நம்ம மசாலா சேர்த்துட்டோம், இந்த அரைச்சதை சேர்த்துட்டோம்னு சொன்னால் அதோடதெல்லாம் லேட்டாக போகும், அந்த புளிப்பு உப்பு எல்லாம். அதனால் ஃபஸ்ட்டு புளி சேர்த்துருக்காங்க, பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதில் என்ன சேர்க்க போகிறோம்? ஃப்ரை மசாலா சேர்க்க போகிறோமா? ஓகே. இந்த மசாலா என்னென்ன சேர்க்கணும்னு எனக்கு கரெக்டாக சொல்லணும். ஓகே. இப்போ நம்ம புளி தண்ணி விட்டு மூடி வச்சுருந்தோம் ஒரு 5 மினிட்ஸு. இப்போ இதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது வந்து சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த அரைச்ச விழுது சேர்த்ததுக்கப்புறம் அந்த கிரேவியோட கலர் கொஞ்சம் மாறும். உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காய் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் 2 டைப்புமே செய்வோம். இன்றைக்கி வீட்டில் வந்து ஒரு 13 டிக்கெட் அப்படி இருக்காங்கன்றதுனால கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கோம் லைட்டாக. இந்த மசாலாவுக்கு தேவையான லைட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிய விட போகிறோம். இது நல்லா கொதிஞ்சு அந்த மசாலா, அந்த ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த மசால் பொடி, இப்போ சேர்த்த அந்த விழுது, தேங்காய் விழுது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது அந்த ஸ்மெல்லே பார்க்கணுமே, அப்போ பசியை தூண்டுற ஒரு ஸ்மெல்லுங்க. அவ்வளோ செம்மையாக இருக்கும். எனக்கு எப்போவுமே டெம்ப்ட் ஆகுது சாப்பிடணும் அப்படின்னு. சீக்கிரமாக அதை நான் சாப்பிட்றதையும் அதை நான் ஃபுல்லாக தயாரானதுக்கப்புறம் அந்த ரைஸில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த நண்டு கிண்டும் போது தாங்க உண்மையிலேயே ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. அந்த நண்டு சமைக்கிறதுக்கே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அந்த நண்டு சாப்பிடணுன்னு. ஆனால் அதை கிண்டி விடணுன்ற போது ரொம்பவே டென்ஷன் தான் ஆகும். இது பெருசாக வேறு வேணும்ட்டாங்க எல்லாருமே. ஒரு பீஸ் ஒரு ஆளுக்கு வேணும் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ பெருசாக தானே போட்டாகணும். பாவம், அக்கா கிண்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, கஷ்டமாக இருக்கும். இது பாண்டிச்சேரி கடல் நண்டுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, நாங்கள் அதான் மதுரை டு பாண்டிச்சேரி வந்தோம். பாண்டிச்சேரியிலேருந்து திருப்பதி போயிட்டு வந்தோம். திருப்பதி போயிட்டு நைட் வந்தோம். நைட்டு வந்தோடனே ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி காலையில் நான்வெஜ்ஜு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நைட் நம்ம ஊருக்கு போகிறோமா, நாளைக்கு இறால் முடிச்சுட்டு போகிறோமா? இறால் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து இறால் வாங்குற பிளான். இன்றைக்கி என்ன ஆக்சுவலாக நமக்கு இறால் கிடைக்கல. என்ன டே சொன்னாங்க? சாட்டர்டே. இல்லை, சாட்டர்டே இல்லைக்கா, இதுதான் அமாவாசை. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நமக்கு நண்டு, இறால், ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து கம்மியாக தான் கிடச்சிது. ரேட்டு அதிகமாகவும் குவான்டிட்டியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க அங்கே மார்க்கெட்டில். அதனால் நாளைக்கு வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். நாளைக்கு இறால் மட்டுமே வாங்கி சமைக்கிற பிளான் இருக்குது. முடிஞ்சால் நான் அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதை கூட எங்கள் அக்கா தான் சமைப்பாங்க. எப்படி அதுவும் வருதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த நண்டு கிரேவி வந்து முக்கியமாக நண்டு ரசம், நண்டு கிரேவி இதெல்லாம் வந்துட்டு கோல்டு காஃப் அதிகமாக இருக்கவங்களுக்கு அது செஞ்சு கொடுப்பாங்க. அதில் வந்து மிளகு வந்து கொஞ்சம் தூக்கலாகவே வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி சாப்பிடும்போது அது சீக்கிரமே கிளியர் ஆகிடும். ஒரு இறங்கிடும். ஒரு 2-3 டைம் சாப்பிட்டாலே போதும். வரும். ஆமாம். ஒரு நாளைக்கு இப்போ செய்கிறோம், காலைல செய்கிறோன்னா காலை, மதியம், இரவு அப்படின்றது கூட தேவையில்லை. 2 டயத்துக்கு நல்லா சுள்ளுன்னு மிளகு வச்சு அந்த ரசம் குடித்தாலும் சரி, இந்த கிரேவி பரட்டி சாப்பிட்டாலும் சரி, ஓரளவுக்கு வந்து நல்லாவே சளி வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. ஓகே, நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக தான் நான் அதிகமாக சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்க தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குழந்தைங்க நல்லா இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அது நம்மளுக்கு வந்த மாதிரி தான். ஏன்னா அவங்கள கேர் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம், சின்ன விஷயம்லாம் கிடையாது. அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் நண்டு கிடச்சதுன்னா அது சாறு எடுத்து கொடுங்க. நல்லெண்ணெய் விட்டு அந்த சாறு எப்படி எடுக்கணும்னு நான் இன்னொரு நாளைக்கு அது வீடியோ போடுறேன். நண்டு சூப்பு எப்படி எடுக்கணும்னு. ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ தேங்காய் சேர்த்தனா அது கலர் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். கலர் கொஞ்சம் கம்மியாக வரும்னு பார்த்தேன், ஆனால் கலர் வேற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக நான் தேங்காயில் நண்டுக்கு வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேன். நான் சேர்க்க மாட்டேன், ஆனால் அக்கா அவங்க சேர்ப்பாங்க கொஞ்சம் கிரேவிக்காக. நான் வெங்காயம் தக்காளியே கொஞ்சம் எக்ஸஸாக போடுவேன். ஆனால் கலர் வராதோன்னு நினச்சேங்க, அது வேறு மாதிரி கலர் வந்திருக்குங்க. செம்மையாக இருக்குது. நீங்கள் கலர் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குங்கும கலருங்க, ஒரு மெரூன் கலரில் உங்களுக்கு நண்டு மசாலாவோ அல்லது வந்து இறால் மசாலாவோ எந்த மசாலா இருந்தாலும் உங்களுக்கு மெரூன் கலரில் வேணும்னா மிளகும் அந்த தனி மிளகாத்தூளும் எண்ணெயில் போடுங்க, சூப்பராக கலர் வரும். வெங்காயத்தை கொஞ்சம் கோல்டனாக வதக்குங்க, இன்னுமே கலர் நல்லா வரும். எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள், கலர் செம்மையாக இருக்குது. என்னால் கிண்ட முடியல. அக்கா மிக்ஸ் பண்ணுக்கா. இப்போ நம்ம இதில் வந்து இந்த சால்ட்டு இதெல்லாம் காரமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பார்த்துடலாம். ஐயோப்பா அக்கா, சத்தியமாக நான் வீடியோக்காக சொல்லலை, நான் வீடியோக்காக சொல்லலைங்க, உண்மையிலே சொல்கிறேன்.
இந்த டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு டேஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். நான் கூட இன்றைக்கி வீடியோக்கு சொதப்பிருமோன்னு நினச்சேன். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். வா, அந்த கிரேவியோடு பார்க்கும்போது செம்மையாக இருக்குக்கா. இருக்கா, எனக்கு கொஞ்சம் ரைஸ் வச்சு அதில் வச்சு காமிக்கா. அவ்வளோதாங்க, நம்மளோட நண்டு கிரேவி ஃபினிஷ் ஆகிடுச்சு. லைட்டாக கொரிண்டரும் கடிபத்தையும் அதில் அப்படியே மேலே தூவிட்டோன்னா முடிஞ்சுது. இதோட டேஸ்ட்டை நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஏற்றுக்கிறேன், பிடிக்கலன்னா மாற்றிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ இதில் வந்து நம்ம என்னக்கா அது ஃபிஷ் மசாலா, அந்த ஃப்ரை பாக்கெட் மசாலா தான் சேர்த்துருக்கோமா? எத்தனை பொடி சேர்த்துருக்கோம்? ஒரு பாக்கெட் சேர்த்துருக்கோம். அது மேலே என்னமோ சேர்த்துருக்காரே, அது என்ன சேர்த்துருக்கீங்க? இல்லை, மல்லி பவுடர் சேர்த்துருக்கீங்க. ஒரு ½ லெமன் சேர்த்துக்கலாங்க. ஒரு ½ லெமன் சேர்க்கும்போது இன்னுமே அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சில பேர் லெமனே சேர்க்க மாட்டாங்க, மேலே அப்படியேவும் அது இது பண்ணி விட்டு புளிஞ்சிட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து லெமன் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணுவோம். இங்கே வந்து நண்டு மீன் குழம்பு வச்சுருக்காங்க. நண்டு மீன் குழம்பு கொலாப்ஸ் பண்ணிட்டேன், சாரி. மீன் குழம்பு வச்சுருக்காங்க. மீன் குழம்போட அழகே அந்த மேலே எண்ணெய் வந்து தெளிஞ்சு நிற்கிறதாங்க. அழகாக இருக்குங்களா? பார்க்கலாம். ஓகே, அதுலேயும் இந்த மாங்காய் போட்டு வைக்கிற மீன் குழம்பு இருக்குது பாருங்கள். மாங்காய் போட்டு வைக்கிற மீன் குழம்போட டேஸ்ட்டே சொல்ல வேண்டாம். அது நான் மீனை விட அந்த மாங்காய் தாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அக்கா, இப்போ இதுதான் மீன் குழம்பு முடிச்சிட்டோம், நண்டு மசாலா முடிச்சிட்டோம். இப்போ இது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது. ஃபிஷ் ஃப்ரை. சாரி. அதில் கொஞ்சம் பேஸ்ட் போட்டால் நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் ஃப்ளேவர். சில பேர் போட மாட்டாங்க, ஆனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக போடுவோம். ஓகே. இதில் வந்து அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்க்குறோங்க. இந்த இஞ்சி பூண்டு வந்து சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. நாங்கள் வந்து சேர்க்குறோம் கொஞ்சம். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஓகே, லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு தனியாக போடணுமா அதில்? லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கணுங்க. அந்த பவுடர்லேயே சால்ட் இருக்குல்ல, இருந்தாலும் பத்தாது. நம்ம வந்து லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு, தயிர், இதுக்கு எல்லாத்துக்கும் சும்மா லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு. எங்கள் சால்ட் இங்கே இருக்காது. ஓகே, கொஞ்சமாக சால்ட் சேர்த்தாச்சு. 2 பாக்கெட்டுமே போட்டிங்களா பவுட்ரு? 2 பாக்கெட் பவுட்ரு போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் பத்தாதுன்னு. எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நல்லா குளுக்குங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை, எங்கள் தயிர் வேறு சேர்த்துருக்கீங்க, அது தண்ணி சேர்க்காதீங்க, ரொம்ப இதாகிட போகுது. ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னாலே என்னோடய அக்கா, என்னோடய ஹஸ்பண்ட், அவங்க 2 பேர் தான் எங்கள் வீட்டில் எந்த இடத்துல நாங்கள் போய் ப்ரோக்ராம் பண்ணாலும் அவங்க 2 பேர் தான் அதுக்கு மெயினாக வந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம இன்னொரு பொடி கொட்டிட்டோங்க. ஏன்னா அந்த பொடி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னொரு பாக்கெட்டும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் லெமன் வேறு சேர்த்துட்டோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம், ஒரு எவ்வளோ நேரம் வைக்கலாம்? ஒரு 10 நிமிஷம், ஒரு ½ அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். சூப்பராக உப்பு புளி காரம்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். லைட்டாக இல்லைன்னா அப்புறம் ஆயிலிஷாக இருக்கும். போதும். லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு கிறிஸ்பிக்காக லைட்டாக சேர்ப்பாங்க. நீங்கள் சேர்த்து பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோதான், வெல் மிக்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட ஃபோட்டோவை காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட சமையல் எல்லாமே முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். நான் சரி பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கிறேன், மாற்றுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.